இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட MDBfixer சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். MDBfixer சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த வீடியோவில் பாத்ரூம் கார்னர் ஸ்டாண்டு செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு 13 mm PVC பைப், நல்ல குவாலிட்டியான பைப், ஒரு 3 பிட்டு 18 இன்ச்சில் எடுத்துருக்கங்க. அடுத்தது 8 mm PVC ஃபோம் ஷீட். இது வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு, அதாவது எங்களுடைய கார்னர் பாத்ரூமுக்கு 9 இன்ச்சு கார்னருங்கனால 9 இன்ச்சில் ஒன்று, 8 இன்ச்சில் ஒன்று, 7 இன்ச்சில் ஒன்று மார்க் பண்ணி நான் வந்து பார்த்திங்கன்னா அதை அறுக்கு தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் தெளிவாக புரியும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ண இடத்துலாம் அறுத்துக்கிறோம். 9 இன்ச்சில் ஒன்று, 8 இன்ச்சில் ஒன்று, 7 இன்ச்சில் ஒன்று. இந்த கார்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக உட்கார வைக்கணும்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ரவுண்டில் அறுக்கணுங்க. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைப்பில் எட்ஜில் 1 சென்டிமீட்டர் தள்ளி ஒரு நச்சாணி அடிச்சுக்குங்க. அடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சுக்கு ஒரு நூல் கம்மியாக இன்னொரு நச்சாணியை அடிச்சுக்குங்க. அடிச்சுட்டு இது காம்பஸ் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃப் ரவுண்ட் போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி வருவிட்டு அடுத்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச்சுக்கு ஒரு நூல் கம்மியாக மார்க் பண்ணி ஆணி அடிச்சு விட்டு அதையும் வருவிக்குங்க. அடுத்தது 7 இன்ச்சில் இதை நல்லா அழுத்தமாக வருவீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் விழுந்துருங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பென்சிலில் ஆழமாக கண்ணுக்கு தெரிகிற மாதிரி அச்சா வரைஞ்சிக்குங்க. இந்த மாதிரி இந்த PVC ஃபோம் உங்கள்கிட்ட கிடைக்கலன்னா நல்ல ஹெவியான பைப் இருந்துச்சுன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஹீட் பண்ணி நிமித்தணும்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை கொடுத்து கூட நீங்கள் இந்த மாதிரி PVC ஃபார்ம் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் PVC பைப்பை கூட சீட்டாக மாற்றிக்கலாம். அது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணுமே இந்த ஸ்டிக்கர் கத்தி மூலிமா அறுத்தாலே போதுமானதுங்க. அறுத்துட்டு எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக அளவு மாறாமல் வச்சு விட்டு 2 சைடு 2 நச்சாணி அடித்து கொஞ்சம் கூட நவராத மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது 1 சென்டிமீட்டர் தள்ளி அந்த எட்ஜில் மூலையில் ஒரு ஹோல்ஸ் போட்டுங்க, 13 mm ட்ரில்லிங் பிட்டில். அடுத்தது இந்த சைடுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 1 சென்டிமீட்டர் தள்ளி அதே மாதிரி 2 பக்கமும் நீங்கள் ஹோல்ஸ் போட்டு பைப் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கோசரம் இந்த மாதிரி ஹோல்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆணியை கழட்டிடுறோம். கழட்டி தனியாக பிரித்து இந்த 9 இன்ச்சு பிளேட்டில் இப்போ அந்த பைப்பை இன்சர்ட் பண்ணிக்கிறோம். நல்லா கிரிப்பாக தாங்க போகுது. ஃப்ரீயாக ஹோல்ஸ் இருக்கக்கூடாது, கொஞ்சம் கிரிப்பாக இருந்தால் தான் நல்லா பிடிமானம் இருக்கும். அடுத்தது 8 இன்ச் பிளேட்டு போட்டு அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுத்து தள்ளணுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு உயரத்தில். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கூட அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். மேலே 7 இன்ச்சு ஃபிக்ஸ் பண்ணி விட்டு நீங்கள் தகட்டல் இல்லாமல் நேர் பண்ணிவிட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பைப் கனெக்ட் ஆகிற இடத்துல ஒரு நச்சாணி வச்சு அடிச்சுக்குங்க. அடிச்சுட்டு அடுத்து ஃபெவிக்விக் அல்லது ஃப்ளக்ஸ் குயிக் போட்டு நல்லா அப்ளை பண்ணிங்கன்னா கிரிப்பாக ஒட்டிக்குங்க. உங்களுக்கு அறுத்த பிசு இருந்தால் அந்த ஜாயினில் கொஞ்சம் போட்டிங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்காமல் அந்த பிளேட்டுங்க தாங்களாக பிடிச்சிக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கான PVC ஸ்டாண்ட் ரெடிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூமில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கிளிப்பு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைகளில் எல் கிளிப் கிடைக்கும். அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பாத்ரூமில் வச்சு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரில்லிங் மூலிமா ஹோல்ஸ் போட்டிங்கன்னா டைல்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக டைல்ஸ் டேமேஜ் இல்லாமல் ஓட்டப்பட்டுக்கலாம். அடுத்து ப்ளக்கு மாட்டி ஸ்க்ரூ பண்ணிக்கங்க, கழட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்னுடைய சேனலில் இந்த PVC கிராஃப்ட் வீடியோ இல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் வீடியோ, கைவினை பொருட்கள் செய்கிறது, தொட்டாங்குச்சி ஸ்பூன் செய்கிறது, மைக்ரோவேவ் ஓவன் சமையல் வீடியோஸ், AC, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் சர்வீஸ் வீடியோ, PVC பைப் கம்பெனி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் அனைத்துமே அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. பார்க்குறதுக்கே அழகாகவும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பர்ஃபெக்டாக அதுக்குன்னே ரெடி பண்ண மாதிரி சூப்பராக இருக்குங்க. இதில் சோப்பு, ஃபெனாயில், லைசால் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் M. தௌலத் பாஷா. வணக்கம்.